ஹாய், திஸ் இஸ் ஐஷு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ வில் பி டாக்கிங் அபவுட் பாடி ஷேமிங் ஒன் டேன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ தட் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பாடி ஷேமிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். த திங் இஸ், பாடி ஷேமிங் வந்து இப்போலாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கூல், ரொம்ப நார்மல். அது வந்து ரொம்ப இட்ஸ் ஓகே, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். யூ ஹாவ் டு அவாய்ட் இட், யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வரணும். யாரா நீங்களா? எனக்கு புரியல. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கிடையவே கிடையாது. அண்ட் மோரோவர் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு கொஷின் தான். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையுமே ஒரு கொஷின் கேட்குற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. பாடி ஷேமிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். நான் வந்து ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஏன்னா ஐ ஹாவ் பீன் த்ரூ மெனி ஆஃப் இந்த பாடி ஷேமிங் திங் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இங்கே என்னோடய பர்சனல் ஸ்டோரி சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட சிம்பத்தைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. யூ ஹாவ் டு நோ தி அனதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, அதனால் ஐ வில் சே எனக்கு வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருத்தவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்தோ கிளம்பி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது இன்செக்யூரிட்டி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பீப்புள் வாட் தே ஆர் சேயிங் அபவுட். வந்து இன்னொருத்தன் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு என் காதில் ஒரு வாட்டி விழுந்துருச்சுன்னா, அது என் அடுத்த செகண்ட் இன்செக்யூரிட்டாக மாறத்துக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அது என் இன்செக்யூரிட்டாக மாறணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது எங்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வி வில் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு அது மைண்டில் போகும், நம்ம அதை அஃபெக்ட் ஆகும், அதை நம்ம இன்செக்யூரிட்டாக மாற்றிக்கிறோம். அதவே நம்மளை ஒரு வாட்டி புட் டவுன் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஒரு 6th 7th இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு என் யூனிஃபார்மே ஒரு பயங்கர இன்செக்யூரிட்டி. பீயிங் அ சப்பி பர்சன் வேரிங் தட் ஸ்கர்ட் இஸ் நாட் ஈவன் கம்ஃபர்டபுள். ஆனால் எல்லோரும் அதான் போடுறாங்க, நான் அதுதான் போட்டாகணும். ஸோ அது போட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு பி இன் பேண்ட்னா தெரியும்ல, ஸ்கூல்லலாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லலாம் இது பண்ணிட்டு பார்ட்டிசிபேட்டில் பண்ணேன். அந்த பேண்டில் நான் இருப்பேன். ஐ யூஸ் டு வியர் தட் ஒயிட் ஷர்ட் மாதிரி. அந்த ஒயிட் ஷர்ட் வந்து சம் ஸ்கர்ட் மாதிரி தான். ஓகேவா? அந்த ஒயிட் ஷர்ட் வந்து கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட். எல்லா ஒயிட் ஷர்ட்டும் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் தான் இருக்கும். சிம்பிளாக நான் ஓப்பனாக இதை சொல்லணுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் வாஸ் அ வெரி பெயின்ஃபுல் திங் டு மீ. எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஏஜ் இவ்வளோ இருக்குன்னா எனக்கு இன்ன வரையும் ஞாபகம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வியரிங் ப்ரா, சிம்பிளாக சொல்லணும்னா வியரிங் ப்ரா இஸ் ஒரு ஒரு என்னது இது ப்ரா போடுறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டைம்லலாம் ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி வரதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து யாருக்கு எப்போ வரணும், இவங்களுக்கு இப்போ தான் வரணும், இந்த ஏஜில் தான் ஆகணும், என்ன இதுக்குள்ளே ஆகிட்டாங்க இப்படின்ற கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இருந்த டைம். ஓகேவா? அந்த டைம்லலாம் யாருக்கும் மெச்சூரிட்டி இருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ அது போயிட்டுருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பர்சன் மெச்சூரிட்டி ஆகிறாங்கன்னா, இன்னும் அதுக்குள்ளே ஆகிட்டா அவங்க பொண்ணு மெச்சூரிட்டி, இன்னும் உங்கள் பொண்ணு இன்னும் ஆகலையா மெச்சூரிட்டி? யாரா நீங்களா? உங்களுக்குலாம் அறிவுன்னு எதாவது இருக்கா இல்லையா சொல்லு. அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அதாவது நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். அவங்க எப்போ மெச்சூரிட்டி ஆக மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க ஆனது ஏன் தப்பா? நான் வந்து ஐ காட் பீரியட்ஸ் அட் 6th படிக்கிறப்போ நான் வந்து அப்போ தான் ஏஜ் அட்டன் ஆகிறேன். ஸோ தட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ சப்பி பர்சன். எனக்கு இதனால் நிறைய பாடி பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. யூ வில் நோ வாட் ஐ எம் சேயிங். அந்த மாதிரிலாம் இருக்குது. திங்ஸ் வில் பி வெரி விசிபிள். ஸோ தட் நம்ம வந்து அப்போ வந்து சொல்லுவாங்களே, யூஸ் டு வியர் திஸ், இதை போடு அதை போடுன்னு. அப்படிலாம் போடுறப்போ பீப்புள் ஆர் நாட் யூஸ் டு தட். நம்ம கூட படிக்கிறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் நான் மட்டும்தான் இல்லை புதுசு. ஏன்னா நான் மட்டும்தான் அந்த 6th ஏஜ்டான ஒரு பர்சன் நானாக தான் இருந்திருப்பேன். மீதி யாரும் வந்து அப்போலாம் இல்லை, அப்போ 10th 12thலாம் ஆவாங்க. நான் தான் சீக்கிரம் ஆகிட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வந்து என்னடா நம்ம சீக்கிரம் ஏஜ்டானது நம்மளோட ஒரு சாபமா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஹானஸ்ட்லி நான் யோசிச்சிருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம 6th எந்த அளவுக்கு இருக்கும், நமக்கு எந்த அறிவு இருக்கும்னு தெரியல. நான் இப்போ ஒரு ஹாலில் அப்படி உட்காந்துருக்கேன். ஓகேவா? அந்த சைடு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போவே ஒரு ஆட்டிடியூட். 6th இல்லை, நான் சொல்கிறதா வந்து 7th 10th கிட்டே இருக்கும். 10th 11th கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. 11th கூட இல்லை, 10th சம்திங் தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அந்த கேர்ள்ஸ் வந்து லிட்டரலி என்னை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சம்திங் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படி கேஷுவலாக உட்காந்துருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கையை நீட்டி பேசுகிறாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. ஒன்றுமே இல்லை ப்ரோ, அந்த ஒயிட் ஷர்ட்டு நீ உள்ளே போட்டிருக்க இன்னர்ஸோட அந்த மார்க் தெரியுதாம்மா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அதை வந்து இன்றைக்கி வந்து எனக்கு எதுவுமே அதை அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அன்றைக்கி இட் வாஸ் வெரி 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 பெயின்ஃபுல். அதை வந்து பாரு என்ன போட்டிருக்கா பாரு, இது போட்டிருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க.
யூ நெவர் நோ இட் இஸ் பெயின்ஃபுல். சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வெரி 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 பெயின்ஃபுல். அப்போது அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எங்களுக்கு வந்து மார்னிங் ப்ரேயர்லாம் இருக்கும் சரியா. அப்போ மார்னிங் ப்ரேயர்னால் லைக் ஃபுல் இதில் வந்து நாங்கள் நின்றுட்டு போனால் உட்கார வச்சுருவாங்க. சம்டைம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே உட்காருங்கன்னுவாங்க. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸாக உட்காரணும். அப்போ உட்காரப்போ அப்போ வந்து என்னால் நார்மலாக நான் இப்படி உட்காரக்கூட மாட்டேன். எனக்கு எப்போ அந்த மார்க் லைன் வச்சுலாம் இது பண்ண ஆரம்பித்தாங்களோ நான் நார்மலாக உட்காரக்கூட மாட்டேன். நான் அப்படி வந்து இப்படி இப்படி அதாவது என்னால் எனக்கு முதுகு வலிக்கும். நான் இப்படி உட்கார முடியாது. இப்படி கம்ஃபர்டபுளாக தான் நான் உட்காருவேன். ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் இட் மார்க் டு பி விசிபிள் இன் மை யூனிஃபார்மில். எனக்கு அந்த மார்க் விசிபிளாக இருந்துச்சுன்னா பாய்ஸ் என்ன நினைப்பாங்க, இவங்களும் எதாவது கமெண்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு புரியல. ஹார்மோன்ஸ் அப்படி வளர்ந்தது தப்பா, இல்லை சீக்கிரம் மெச்சூரிட்டி ஆனது தப்பா, இல்லை அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லைன்றது தப்பா, எது தப்பு என்ன தப்புன்னெலாம் தெரில. ஆனால் எனக்கு அது அந்த இடத்துல ஐ டோன்ட் டிசர்வ் தட்ல. பட் தெரில எனக்கு அங்கே கமெண்ட் பண்ணதே எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் என்றைக்குமே ஒரு கான்ஃபரன்ஸ்லேயோ இல்லை எங்கேயோ உட்கார இடத்துல என்னால் இப்படி நார்மலாக உட்கார மாட்டேன் யூனிஃபார்ம் போட்டு. எனக்கு அந்த யூனிஃபார்ம் எப்படா ரிமூவ் பண்ணுவோம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, வி டோன்ட் ஹாவ் தட். ஒரு பேடை போடுறதுக்கு கூட ஒரு டஸ்ட்பின் இருக்காது எங்கள் ஸ்கூலில். அந்த டஸ்ட்பின் கூட கிடையாது. பிகாஸ் தே தாட் 6th ஸ்டாண்டர்ட்லாம் யாருக்கு பீரியட்ஸ் ஆக போகுது, 6th ஸ்டாண்டர்ட்லாம் யாருக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் இந்த ஸ்கூல்ஸில் இருக்கா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயம்ல. நீ எல்லா இடத்துலையும் எல்லா ரெஸ்ட் ரூம்லேயும் பேடு போடுறக்கு ஒரு இது வச்சுருக்கணும். அன்றைக்கெலாம் நான் யார்கிட்ட போய் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் யார்கிட்டையும் சொல்லலை. யார்கிட்ட போய் சொல்கிறது? பிகாஸ் யூ ஆர் த ஒன்லி பர்சன் அஃபெக்டிங் ஃப்ரம் த பீரியட். ஆனால் எல்லாரும் ஜாலியாக நல்லா தான் இருக்காங்க. நீ யார்கிட்ட போய் சொல்கிறது? எனக்கு வந்து லைக் இப்போ நீங்கள் சொல்லிடலாம் ஈஸியாக, நீ இதை சொல்லியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. பட் த திங் இஸ் பாடி ஷேமிங்கில் அங்கிருந்தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. 11th அப்போல்லாம் பாய்ஸ்கிட்ட நான் பேசவே மாட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டிஸ். பாய்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் காதலே பட்டிருக்கு. இப்போ நான் தாண்டி போகிறேன் அப்படின்னா குண்டு குண்டு யானை, இட் இஸ் ஜஸ்ட் அ கமெண்ட் ஃபார் யூ, ஓகேவா. ஆனால் இன்னொரு பர்சனுக்கு அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது, எப்படி இருக்குன்னு யூ நெவர் நோ, ஓகேவா. அந்த இடத்துல அதனாலே ஐ ஹேட் டு டாக் டு பாய்ஸ். ஐ நெவர் டாக் டு பாய்ஸ். எனக்கு அவங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. சத்தியமாக சொல்ல 12th வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு 11th 12th அந்த டைமில் வந்து தேர் வாஸ் அ கேங் இன் அவர் ஸ்கூல். நான் படித்தது வந்து மஹர்ஷி வித்யா மந்திர்னு. இஃப் யூ சி எனி ஆஃப் த பர்சன் ஃப்ரம் மஹர்ஷி வித்யா மந்திர், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா ஐ வாண்டட் டு சே திஸ், ஓகேவா. ஐ ஹேட் அ வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்கூல். ஐ ஹேட் மை ஸ்கூலிங்ஸ் அந்த மாதிரி டைம். அப்போ வந்துட்டு 11th 12th அப்போ வந்து பாய்ஸ் வந்துட்டு ஒரு கேங் அப்படிலாம் இருப்பாங்க. அந்த கேங் வந்து அவங்க தான் ஒரு ஹோல் ஸ்கூலுக்கே வந்து ஒரு பெரிய கேங் அப்படின்னு. காது படவே இப்படி இப்போ ரெஸ்ட் ரூம் வர்றேன்னா காது படவே கமெண்ட் பண்ணுறது. குண்டா இருக்க, யானை 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 அங்கே பாரு, யானை வருது பாடுறா, ஒய்யோ இது பாடுறா, நீ நடந்தால் அதிரும். பீப்புள் வந்து எப்படி கமெண்ட் பண்ணாங்க புரியுதா? நீ வந்தா இது அதிரும், இதாகும், குண்டு வருதா பாரு, இந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்து என் காது பட பண்ணியிருக்காங்க, என் ஃபேஸ் டு ஃபேஸே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நான் அன்றைக்கி வந்து பசங்கள்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டேன். பேசக்கூட மாட்டேன். எனக்கு வந்து லைக் பேசுறதுக்கு ஒரு பெரிய தடமாக இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர் ஆனதுமே அந்த டைமில் தான். ஒரு 10th வரைக்கும் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 11th 12th அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ தான் எனக்கு கொஞ்சம் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து லைக் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பித்தாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து ஓகே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னை வந்து அவங்க எதோ பாடி ஷேம் பண்ணியும் அப்படிலாம் இல்லை, ஓகேவா. அது வரைக்கும் சந்தோஷம். பட் ஸ்டில் பாடி ஷேம் நடக்கலான்னா கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே அடி விழுந்துச்சு, சரியா. எனக்கு வந்து ஏன் ஸ்கூலிங் பிடிக்காதுன்னு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் செட் ஆகலை. நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பேன். அவங்க வந்து கடைசியில் வந்து எனக்கு பயங்கர ஒரு அடி கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு அது அப்போலாம் தெரியல. எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு நான்லாம் காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது. இப்போ அவங்களாம் வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க என்ன தான் பேசினாலும் அன்றைக்கி அவங்க பண்ணதுனால நான் மறக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்த ஆரம்பிச்சிது. கம்மிங் டு ஹோம், வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா யார் நம்மளை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைப்பாங்கன்னா, நம்மலாம் தாண்டி நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் இது போடுற, நீ அது போடுற, இது உனக்கு இப்படி தெரியுது, அது அப்படி தெரியுது, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை வந்து இதுதான் நீ பிலீவ் பண்ணணுன்றதை அவங்களே டிஃபால்ட்டாக நமக்கு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ தட் நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நமக்கு வந்து லெகின்ஸ்லாம் போடக்கூடாது போல், நம்ம ஜீன்ஸ்லாம் போடக்கூடாது போல், ஸோ தட் அவர் தைஸ் வந்து ரொம்ப விசிபிளாக இட் வில் பி லைக் ரொம்ப குண்டாக இருக்கும்போது தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரொம்ப இன்செக்யூராக. உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு மொக்க விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு ஜீன் போடுறதுக்கு கூட எனக்கு அவ்வளோ இன்செக்யூரிட்டியில் இருந்த ஒரு பர்சன் நான், ஓகேவா.
அது யாருனாலன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கனால தான். அவங்க வந்து அந்த மாதிரி சரி அவங்கள விடுங்க. ஏரியா பீப்புள், நெய்பர்ஹுட், நம்மளை சுற்றி இருக்காங்களே, இவங்க கமெண்ட்ஸ்லாம் நம்ம கேட்கக்கூட மாட்டோம். ஆனால் அவங்க ஒப்பீனியன் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வைப்பாங்க. நம்ம கேட்டிருக்க கூட மாட்டோம். ஆனால் அவங்களாம் வந்து நான் ஒப்பீனியன் சொல்கிறேன் உனக்கு வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜீன் ஏன் நீ போட்டிருக்க, உனக்கு ரொம்ப குண்டாக தெரியுது ஒரு மாதிரி, இதே இது போட்டிருக்க, இந்த டிஷர்ட்லாம் நீ ஏன் போடுற, இது ஏன் போடுற, டாப் போடு, லெக்கின் போட்டு யார் கேட்டால் அவங்கக்கிட்ட, நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இல்லை நான் வந்து எதாவது உங்களை கமெண்ட் பண்ணேன்னா, நீங்கள் ஏன் அவங்க அன்வான்ட் ஒப்பீனியனை என்ன தரீங்க, எனக்கு புரியல. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற வர்றவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் வெயிட்டுக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லுங்கள், அவங்கள கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்லுங்கள், இப்படியே இருந்தால் பின்னாடிலாம் பிரச்சனை. ஓகே, எனக்கு புரியுது, எனக்கு தெரியாதா, நான் வந்து இவ்வளோ வருஷமாக இதை பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து எது இப்படி இருக்கும், எது இப்படி இருக்காது, எனக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், நான் ஃப்யூச்சரில் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும், எனக்கு தெரியாதா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாதா, நீங்கள் எதுக்கு சொல்லணும்னு நான் கேட்குறேன். பீப்புள் திங்க் லைக் தே ஹாவ் தட், அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது, நம்ம யாரை வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு ஈவன் டாக் அபவுட் மீ. நீ பின்னாடி என்ன வேணால் பேசணும், பிரச்சனை இல்லை. இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம ஒப்பீனியன் சொல்கிறக்கே முதல் ரைட்ஸ் இல்லை. அன்லெஸ் நான் அன்டில் ஐ ஆஸ்க் ஒப்பீனியன் டு யூ, ஓகேவா. வந்து இது சொல்கிறது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும், என்ன ஐஸு உடம்பு குறைக்கவே மாட்டா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன, வை டூ யூ கேர், அதுதான் கேட்குறேன். ஸோ தட் நான் அவங்க வீட்டுக்கு தாராளமாக ஜாலியாக போகிறேன், என்ன நான் அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது போக காலேஜில் வந்து இட் வாஸ் மை ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட். அப்படின்னா நான் இன்னமும் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் யாரா இவங்க சொல்கிறதுனால நான் இதை போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நான் ஏன் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் என் கன்சியூம் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போகிறேன். நான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நான் அப்படி தான் இருக்க ஆரம்பித்தேன். ஸோ தட் இஸ் ஹவ் நான் வந்து அப்படி ஒரு இன்செக்யூரிட்டியில் இருந்தேன். நான் இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான். நான் வந்து என்னை ப்ரௌடாக நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இவ்வளோ பாடி ஷேமிங் தாண்டியுமே லைக் அது வந்து என்னை ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அதை தாண்டி வந்தது தான் நான் அதை வந்து ப்ரௌடாக நினைக்கிற ஒரு விஷயம்னா அதுதான். யூ நெவர் நோ ஒரு பர்சன் சொல்கிற ஒரு கமெண்ட் வந்து எந்தளவுக்கு ஒருத்தவங்களை வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ சோஷியல் மீடியானா அது இன்னும் பயங்கரமாக போயிடும். ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு கண்டென்ட் வருதுனாலே ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாடி அப்பியரன்ஸை பார்த்துட்டு நம்ம அதை தான் கமெண்ட் பண்ணிடணும். அவங்க கண்டென்ட் என்ன தான் பயங்கரமாக போட்டாலும், அவங்க என்ன தான் பயங்கரமாக பேசினாலும், ஒன்று அவங்கள செக்ஷுவலைஸ் பண்ணணும், இல்லை அவங்கள வந்து அவங்க பாடி ஷேம் பண்ணணும். பாடி ஷேமிங் இஸ் நாட் கூல். நான் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி பேசுறதெல்லாம் வேறு. பட் நீங்கள் வந்து அவங்களோட ஷூலேருந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒருத்தவங்களோட லைஃப்பையே நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன கமெண்ட்னால மாற்றுறதுக்கு ஒரு பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது. அந்த பவர் இருக்குன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்லேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து நம்மலாம் வந்துட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கோம்ல, அதுதான் தப்பு. இப்போ நான் சிரிச்சிருக்கேனா இல்லைன்னு எனக்கே தெரியல. மேபி நானும் கூட இப்படி இருந்திருக்கலாம். ஐ எம் லெட்டிங் திஸ் கொஸ்டின் டு எவ்ரி ஒன். இப்போ வந்து உங்கள் கூடயே இருக்க ஒரு பையன், அங்கே பாரு அந்த குண்டு பாரு இப்படி இருக்க பாரு, ஐயோ அவங்க பாரு யானை வருது அப்படின்னா சொன்னால், இஃப் யூ ஆர் லாஃபிங் டு தட் ஜோக் அண்ட் நீ இது பண்ணுறேன்னா, யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி என்கரேஜிங் தட் பர்சன் டு பாடி ஷேம் சம் ஒன் வித் அவங்களுக்கு காதில் படுதோ இல்லையோ, யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி என்கரேஜிங் தட் பர்சன் டு பாடி ஷேம் சம் ஒன். அவங்க வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஜாலியாக பேசினா, நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்களை வந்து கண்ணு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து கமெண்ட்டில் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன இப்படி இருக்க, யானை வந்துருச்சு பாரு, இப்படி வந்துருச்சு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, உன் கூடயே உன் ஃப்ரெண்டு இப்படிலாம் பண்ணுறப்போ நீ என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கியா, இதெல்லாம் பண்ணாதரா, அப்படிலாம் சொல்லாதரா, இப்போ அப்படிலாம் சொல்லாதரான்னு நீ என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? நோ, வி நெவர் சே தட். அந்த டைமில் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு அதை அப்படியே அவன் ஒரு நாள் ஒருத்தனுக்கு வந்து கமெண்ட் போடுவான், நீ என்ன இப்படி இருக்க, நீ என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்க, நீ என்ன அப்படி இருக்க. நான் குண்டாக இருக்கிறத பற்றி மட்டும் நான் பேசியிருக்கேன். ஒல்லியாக இருக்கவங்க கதையெல்லாம் நீ கேட்டிருக்கீங்களா? சப்பியாக இருக்கவங்களால கூட உடம்பு குறைக்கிறது வந்து பாசிபிள், கொஞ்சம் ஈஸி தான். லைக் ஜிம்லாம் போயிட்டு பர்ஃபெக்ட் டயட்லாம் இது பண்ணனா இட் இஸ் பாசிபிள். அந்த ஸ்பீடு வந்து அந்த ஒரு ரிடக்ஷன் வந்து நீ லீனாக இருக்கவங்களோட வெயிட் பார்த்தேன்னா, லீனாக இருக்கவங்களால சப்பி ஆகிறது பார்த்தேன்னா இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். நீ வந்து உனக்கு தெரியாது, ஓகேவா, அந்த பாடி ஷேமிங். தென் இந்த மாதிரி லைக் கருப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது பீப்புள் இருக்காங்களே, எப்பா, ஐ ஹாவ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா.
அவள் வந்து ரொம்ப நாள் எனக்கு அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். லைக் ஃப்ரம் 11th எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவங்க ஒரு 2 பேர் மட்டும் தான் நான் சொல்லுவேன். எனக்குன்னு 2, 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. வேறு யாருமே நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறது கிடையாது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த வந்து கலர் வச்சு பேசுகிறது, அவங்கள வந்து ஓப்பனாகவே போய்ட்டு, என்ன கருப்பாக இருக்க, உன் கருப்பாக இருக்கிறதுக்குலாம் இந்த ட்ரெஸ்ஸு இந்த கலர் செட் ஆகாது, நீ குண்டாக இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ் செட் ஆகாது. யார் கேட்டா? எனக்கு புரியல. நீ குண்டாக இருக்க, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காது. நீ கருப்பாக இருக்க, இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த கலருக்கு போடாத. உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு? ஐ எம் ஹர் ஃப்ரெண்ட், நான் கூடயே இருக்கேன். அந்த கமெண்ட் அவளுக்கு சொன்னது இன்றைக்கி அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் அப்படியே சென்டென்ஸாக சொல்கிறீங்க, ஆனால் அந்த சென்டென்ஸில் அந்த கருப்பு மட்டும் தான் அவங்களுக்கு காதில் கேட்கும். யூ நெவர் நோ. உனக்கு குண்டாக இருக்க, நான் கேஷுவலாக ஒரு ட்ரெஸ்ஸை காட்டுறேன் என் ஃப்ரெண்டுகிட்டே யார்ட்டையோ, இந்த ட்ரெஸ்லாம் இந்த க்ராப் டாப்லாம் நீ போடாத, க்ராப் டாப்லாம் உனக்கு செட் ஆகாது, அதெல்லாம் கொஞ்சம் ஒல்லியாயிட்டு போடு, அப்போ தான் நல்லாயிருக்கும். who are you people setting standards for some ட்ரெஸ்லாம்? இந்த ட்ரெஸ் நீ தான் போடணும், இந்த ட்ரெஸ் யார் செட் பண்ணுறா எனக்கு புரியல. க்ராப் டாப்ல இவங்க தான் போடணும். அதுக்காகவே இன்றைக்கெலாம் நான் க்ராப் டாப் தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி அதெல்லாம் தான் நான் போட்டுட்ருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். இந்த க்ராப் டாப்பில் நீங்கள் போட்டோன்னா நல்லா இருக்காது, அவங்க போட்டால் நல்லா இருக்காது. who are you people judging? who are you people saying? did I ask you like டாப்பு எப்படி இருக்குது அதை கேட்டுட்டு இருக்கு. அப்போ உனக்கு நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு நார்மல் கடைக்கு போய் பாருங்களேன், மேடம் இந்த டாப் உங்களுக்கு செட் ஆகும், சைஸ் வச்சு சொல்கிறது வேறு, இந்த டாப் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி அவங்க வந்து குர்த்தி மாதிரி போய் காட்டுவாங்க. ஐ ஹவ் பீன் தேர், ஓகேவா? குர்த்தி காட்டுவாங்க எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு வியர் குர்த்தி, ஐ வாண்ட் டு வியர் வெஸ்டர்ன் ட்ரெஸ், ஓகேவா? அங்கே போனால் அவங்க அதை வந்து நீ ஏன் இந்த கடைக்கு வந்த, நீ ஏன் குண்டாக இருக்கேன்னு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்காம நான் அனுப்புறது வந்து ரொம்ப ரேர். இந்த கலர் வச்சு கமெண்ட் பண்ணுறது, இந்த வெயிட் வச்சு கமெண்ட் பண்ணுறது, இந்த அப்பியரன்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணுறது, என்ன உனக்கு இப்படி இருக்குது, என்ன உனக்கு அப்படி இருக்குது, என்ன மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குது, இதை நீ பண்ணுறது இல்லையா, அதை நீ பண்ணுறது இல்லையா. இட் இஸ் வெரி ஈஸி டு ஆஸ்க் சம்ஒன் லைக் இந்த மாதிரி புல்ஷிட்டான கொஷின் கேட்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் எனக்கு தெரியாதா, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா, இல்லை அவங்களுக்குலாம் மனுஷங்களுக்குலாம் தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் வந்து நாட்டை திருத்துற மாதிரி அவங்களெல்லாம் வந்து இப்போ சொன்னால் ஒல்லிடுவா, இப்போ அவள் சொன்னால் கலர் ஆயிடுவா. யார் கேட்டா? இல்லை எனக்கு புரியல, யார் கேட்குறா? பாடி ஷேமிங் இஸ் நாட் கூல். அது வந்து ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம், ஓகேவா? நீ ஒரு பர்சனை வந்து மதிக்கணும். யூ ஹாவ் டு பி வெரி 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 சென்சிட்டிவ் வாட் யூ ஸ்பீக். நீ வந்து என்ன வார்த்தை பேசுகிற, என்ன சொல்கிற, என்ன மாதிரி கன்வே பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். நீ என்ன தான் வந்து ஐஏஎஸ்ஸே ஆகினாலும் ஒரு டாக்டரே ஆனாலும் இப்படி லூசுத்தனமாக பேசுகிற ஒரு பீப்புளாக இருந்தீங்கன்னா எப்படி பேசணும், எப்படி பீயிங் சென்சிட்டிவ், ஓகேவா? சென்சிட்டிவ் இன் த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்கள புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து அவங்கக்கிட்ட இந்த வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு மேபி ஹர்ட் ஆகலான்னு சென்சிபிளாக யோசித்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குது பாரு, அது வராத வரைக்கும் தேர் வில் பி பீப்புள் கெட்டிங் ஹர்ட் லைக் மீ. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒருத்தன் லூக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பான், ஒருத்தவங்க அவங்க ஹர்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் லைக் ஹவு மை லைஃப் சேஞ்சுனா, இன்றைக்கி என் கூட ஃபுல்லாக பசங்க தான் இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் என் கூட பசங்க தான் இருக்காங்க. ஆனால் ஐம் வெரி 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 கம்ஃபர்டபுள் இன் வாட் ஐ எம். நான் சப்பியாக இருந்தாலும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடுறேன். தட்ஸ் ஹவ் ஐ சேஞ்ச்டு மை செல்ஃப். நான் வந்து இவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுறதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டட் லவ்விங் மை செல்ஃப். நீங்கள் போட்ட ப்ரெஷர்னால நாங்கள் வந்து இவ்வளோத்தை தாண்டி நாங்கள் எங்களை லவ் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. என் கூட இருக்க காய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தே நெவர் மேக் மீ ஃபீல் லைக் ஐ எம் அக்லி ஆர் ஐ எம் சப்பி, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பீப்புள் லைக் திஸ் ஆல்சோ, ஓகேவா? ஐ திங்க் யூ ஷுட் சேஞ்ச் த பீப்புள் ஹூ ஆர் யூ. உன் கூட இருக்க பீப்புளெலாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உன்னை டாக்ஸிசிட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறது, உன்னை வந்து ரொம்ப புட் டவுன் பண்ணுறவங்க, உன்னை பாடி ஷேம் பண்ணுறவங்க பீப்புள் கூடலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே அவங்ககிட்ட பேசுகிறது, அவங்க கனெக்ஷன் நல்லது ஸ்டாப் பண்ணுங்க. யூ டோன்ட் டிசர்வ் தட் பீப்புள். அந்த பீப்புள் நமக்கு லைஃப்பில் தேவையில்லை. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறது இஷ்டமேருக்கு பண்ணலாம், இஷ்டமேருக்கு ஒருத்தவங்கள சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், அவங்கள பாடி ஷேம் பண்ணி ஸ்லட் ஷேம் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம்னா அசிங்கமாக இருக்குது. யூ ஹாவ் டு க்ரோ அப். அவ்வளோதான் சொல்ல முடியும்.